பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைகளின் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் கழக உடன்பிறப்புகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எழுதியுள்ள மடலில், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை எழுச்சியுடன் கொண்டாடும் இந்த வேளையில் அம்மாவின் புகழ் ஓங்குக என்ற வாழ்த்தொளி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எதிரொலிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அம்மாவின் அரசு எவ்வளவு எளிமையாகவும் மக்களின் தேவை அறிந்தும் நடைபெற்றது என்பதையும், இன்றைய இருள் மிகுந்த விடியா திமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை அலைக்கழித்து அஞ்சி அஞ்சி வாழச் செய்கிறது என்பது பற்றியும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசுகிறார்கள் என்றும், எப்போது தேர்தல் வரும், அம்மாவின் அரசை எப்போது மீண்டும் அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திறனற்ற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், பொழுது விடிந்து பொழுது போனால் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும், ஏன் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். 4 திசைகளிலும் தினந்தோறும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம், வெட்டு குத்து கொலை என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உண்மைகளை எடுத்துச் சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்படுகிறது என்றும், இந்த அவலங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும், தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியடைந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தீர்வு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாட்சிகளைப் போல மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராகி இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுவிட்டன என்றும், ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா, களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா, விஸ்வாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள கழக பொதுச் செயலாளர், முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமையப் போகிறது, வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதற்கேற்ப அயராது உழைப்போம், அம்மாவின் உண்மை தொண்டர்களாக பணியாற்றுவோம் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார்.